ஸ்டெல்த் வகையை சேர்ந்த ட்ரோன்களையும் அபு மஹதியையும் களமிறக்கிய ஈரானிய தரப்பினர். காசாவிலே நடைபெற்ற மிக கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ரஃபாவிலிருந்து முழுமையாக வெளியேறப் போகின்றதா? ரஃபாவிலே இராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றதா? பற்றி எரியும் அமெரிக்க இராணுவ தளங்கள். யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் யஹ்யா சின்வர் அவர்களுடைய நிலைப்பாடும். ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய தளபதி யஹ்யா சின்வர் அவர்களுக்கு எழுதிய முக்கியமான கடிதம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே அவசர கால வெளியேற்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 10 நாட்களுக்குள் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான 80% விமான சேவைகள் அனைத்தும் முழுமையாக முடக்கப்பட்டு விட்டன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான ஒரு சில விமான சேவைகள் மாத்திரமே தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றன. அதுவும் எந்தவிதமான வணிக நோக்கங்களுக்கு அல்லாமல் நிலத்திடர்களை வெளியேற்றுவதற்காக மாத்திரம்தான் இந்த விமான சேவைகளும் தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றன. அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு அதிகளவான நிலத்திடர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து முழுமையாக வெளியேறியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திடர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து முழுமையாக இடம்பெயர்ந்திருந்தார்கள். இவர்களில் அதிகமானோர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து சைப்ரஸ் நாட்டை நோக்கியே குடியேறினார்கள். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரை ஒரு நாளைக்கு சராசரியாக 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் சைப்ரஸ் நாட்டிலே வணிக நிறுவனங்களை ஆரம்பித்து அவர்கள் முழுமையாக குடியேறி வருவதாகவும் மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து சைப்ரஸ் நாட்டிற்கு இடம்பெயர்ந்த அதிகளவான நிலத்திடர்கள் மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு திரும்ப போவதில்லை என தெரிவித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் கடந்த 10 நாட்களுக்குள் மாத்திரம் ஆயிரக்கணக்கான நிலத்திடர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து மீண்டும் சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அவர்களுடைய திருட்டு நிலங்களையும் சொத்துக்களையும் விற்று சைப்ரஸ் நாட்டிலே குடியேறுவதற்காக செல்கின்றார்கள். கடந்த 10 நாட்களிலே ஒரு நாளைக்கு மாத்திரம் 20க்கும் அதிகமான விமானங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றுள்ளன. மேலும் இவர்கள் முழுமையாக சைப்ரஸ் நாட்டிலேயே தஞ்சமடைய போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கடந்த 10 நாட்களாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதற்ற நிலைமைக்கு மத்தியில் சைப்ரஸ் நாடும் அவர்களுடைய STR திட்டத்தினை ஆரம்பித்துள்ளது. அதாவது பதற்றமான சூழ்நிலையில் மக்களுடைய பாதுகாப்புக்காக அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டம் தான் சைப்ரஸ் நாட்டினுடைய STR திட்டமாகும். எனவே இந்த STR திட்டத்திற்கு அமைவாக தற்போது சைப்ரஸ் நாடானது ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். மேலும் இவ்வாறு சைப்ரஸ் நாட்டிற்குள்ளே வரக்கூடிய ஆயிரக்கணக்கான நிலத்திடர்களுக்கு தேவையான அகதி முகாம்களை அமைப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசமான கலிலி பிரதேசத்தில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திடர்களை கொண்ட அகதி முகாம்கள் காணப்படுகின்றன. இதே போன்றே பல்லாயிரக்கணக்கான நிலத்திடர்களை உள்ளடக்கிய அகதி முகாம்கள் தற்போது சைப்ரஸ் நாட்டிலும் அமைக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று பாதுகாப்பு கருதி லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்க மற்றும் பிரித்தானிய ஐரோப்பிய குடிமக்களையும் சைப்ரஸ் நாட்டிற்கு அவசரமாக இடம்பெயர்த்துவதற்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க சைப்ரஸ் நாட்டினுடைய மொத்த நிலப்பரப்பில் 5% நிலப்பிரதேசம் பிரித்தானியாவுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்திலே பிரித்தானிய ராணுவ தளங்களும் விமான நிலையங்களும் காணப்படுகின்றன. அதே போன்று சைப்ரஸ் நாட்டிலே 10%க்கும் அதிகமான பிரதேசம் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்தில் அமெரிக்க இராணுவ தளங்களும் விமான நிலையங்களும் காணப்படுகின்றன. இதற்கமைவாக சைப்ரஸ் நாட்டிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் சைப்ரஸ் நாடானது ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய ஒரு மூலோபாய பகுதியாக மாறிவிட்டது. ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் ஒரு மூலோபாய மையமாக மாறிவிட்டது. அடுத்து அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு சிரியாவிலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் சிரியாவிலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களும் அமெரிக்க படைகளும் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் எதிர்ப்பு தலைமைகள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இதற்கமைவாக ஈராக்கின் பிரதமரும் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து அமெரிக்க படைகளை ஈராக்கிலிருந்தும் சிரியாவிலிருந்தும் வெளியேற்றுவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார். இதன்போது அமெரிக்க தரப்பினர் ஈராக்கிலிருந்து வெளியேறுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் அமெரிக்க தரப்பினர் ஈராக்கிலிருந்தும் சிரியாவிலிருந்தும் வெளியேறும் வரை எந்தவிதமான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் அமெரிக்க தரப்பினர் ஈராக்கின் பிரதமருக்கு தெரிவித்திருந்தார்கள். இதற்கமைவாகவே கடந்த 6 மாதங்களாக அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. அதே நேரம் ஈராக்கிலும் சிரியாவிலும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு பிரிவினர் கடந்த 6 மாதங்களாக ஈரானிய தலைமைகளுடைய உதவியுடன் பல்வேறு பற்ற தந்திரமான திட்டங்களையும் வகுத்துள்ளார்கள். ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய உதவியுடன் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதே நேரம் அமெரிக்க ஆக்கிரமிப்பு சிரியாவிலிருந்தும் ஈராக்கிலிருந்தும் வெளியேறுவதற்கான எந்த விதமான அறிகுறிகளையும் காண்பிக்கவில்லை. மேலும் அவர்களுடைய இருப்பை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிரியாவின் கிழக்கு பிரதேசமான டேர் எசோர் பிரதேசத்தில் சிரிய பழங்குடி
பழங்குடி படைகள் அமெரிக்க ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்கு கீழால் இருக்கக்கூடிய சில பிரதேசங்களை மீட்டெடுத்திருந்தார்கள். மேலும் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் கிணறுகளையும் மீட்டெடுத்திருந்தார்கள். பல மாதங்களாக ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வந்த தாக்குதல்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது அமெரிக்க ராணுவத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதனால் அமெரிக்க ஆக்கிரமிப்பு சிரியாவினுடைய பழங்குடி படைகள் யூப்ரட்டிஸ் கிழக்கு பிரதேசத்தை அடைவதை தடுக்கும் முகமாக யூப்ரட்டிஸ் நதிக்கு குறுக்காக ஒரு கண்காணிப்பு கோபுரத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைக்கு முன்தினம் அதிகளவான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் அமெரிக்க ராணுவ தளங்களில் களமிறக்கியுள்ளார்கள். குறிப்பாக கிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய கராபல்ஜிர் அமெரிக்க ராணுவ தளத்திலே நேற்றிரவு அதிகளவான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் களமிறக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் கராபல்ஜிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தினை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த ராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்க ராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய ஆயுத களஞ்சிய சாலைகளில் மிகப்பெரிய வெடிப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதனால் மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று குறித்த தாக்குதலினால் 10க்கும் அதிகமான அமெரிக்க சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயம் அடைந்தும் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அமெரிக்க தரப்பினர் இன்னும் குறித்த தாக்குதலில் படுகாயம் அடைந்த கொல்லப்பட்ட சிப்பாய்களுடைய எண்ணிக்கை தொடர்பாக எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. எனவே நேற்றிரவு ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் மேற்கொண்ட இந்த தாக்குதலுக்கு பிறகு குறித்த பிரதேசத்தில் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளது. இதற்கமைவாக அமெரிக்க ஆக்கிரமிப்பு இனி வரக்கூடிய நாட்களில் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். அதேபோன்று அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு அதிகளவான அழுத்தங்களை வழங்குவதற்கு சிரியாவினுடைய பழங்குடி படைகள் யூப்ரட்டிஸ் நதிக்கரையினுடைய கிழக்கு பிரதேசத்தில் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொள்வார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் ஒரு மிகப்பெரிய போர் ஒன்று ஏற்பட போகின்றது. சிரியாவிலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை முழுமையாக அளிப்பதற்காகவும் அமெரிக்க படைகளை முழுமையாக வெளியேற்றுவதற்குமான அடுத்த கட்ட தாக்குதல் ஆரம்பிக்கப்பட போகின்றன. ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினுடைய தலைமையில் இந்த தாக்குதலுடைய அடுத்த கட்ட விரிவாக்கம் மேற்கொள்ளப்பட போகின்றது. அடுத்து ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய தளபதி இஸ்மாயில் கானி அவர்கள் ஹமாஸினுடைய புதிய அரசியல் தலைவர் யஹ்யா சின்வர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கடிதம் ஒன்றினை எழுதியுள்ளார். இஸ்லாமிய குடியரசின் பிரதேசத்தில் நடந்த இந்த வேதனையான மற்றும் கடினமான சம்பவத்திற்கு மற்றும் சகோதரர் இஸ்மாயில் ஹனி அவர்களுடைய இரத்தத்திற்கு பழிவாங்குவது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஜியோனிஸ் அமைப்பின் இந்த குற்றச் செயலுக்காக கடுமையாக தண்டிப்போம். மேலும் இது உங்கள் சகோதரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் தீவிரப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்யக்கூடிய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பை பூமியின் முகத்திலிருந்து அவமானப்படுத்துவதற்கும் ஒழிப்பதற்கும் கூடிய விரைவில் வழிவகுக்கப்படும். அத்தோடு உங்களுக்கும் அனைத்து பலஸ்தீனிய போராளிகளுக்கும் பாதுகாப்பையும் வெற்றியையும் வழங்குவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இறைவன் நாடினால் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் புற்றுநோயிலிருந்து உன்னதமான அல் குதுஸை மீட்டெடுத்து தூய்மைப்படுத்தும் தெய்வீக வாக்குறுதி நிறைவேறும் வரை எதிர்ப்பின் பாதையிலே நாங்கள் உங்களுடன் முழுமையாக நிற்போம் என்பதனை உறுதியளிக்கின்றோம் என தளபதி இஸ்மாயில் கானி அவர்கள் குறித்த கடிதத்திலே தெரிவித்துள்ளார். அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகி இருந்தன. காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை காரணம் காட்டி ஈரானுடைய பதிலடி தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லாவிதமான அழுத்தங்களையும் வழங்கியிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என ஜோ பைடன் தெரிவித்திருந்தார். ஜோ பைடனின் இந்த கருத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் தொடர்பாகவும் திட்டங்கள் தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது ஐநாவுக்கான ஈரானினுடைய பிரதிநிதி ஐக்கிய நாடுகள் சபைக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு ஈரானின் இறையாண்மையை மீறியுள்ளது. இதற்கு ஒரு தீர்க்கமான பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். நாங்கள் காசாவிலே யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆதரிக்கின்றோம். மேலும் காசாவிலே நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்னுரிமை வழங்குகின்றோம். ஆனால் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கும் எங்களுடைய பதிலடி தாக்குதல்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எங்களுடைய இறையாண்மையை மீறியதற்காக சர்வதேச சட்டத்தின்படி நாங்கள் எங்களுடைய பதிலடி தாக்குதலை மேற்கொள்வோம் என ஈரானினுடைய பிரதிநிதி ஐக்கிய நாடுகள் சபைக்கு அறிவித்துள்ளார். அதாவது காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை காரணம் காட்டி ஜோ பைடன் தெரிவித்திருந்த கருத்துகளுக்கும் ஏனைய சூழ்ச்சி திட்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாகவே ஐநாவுக்கான ஈரானின் பிரதிநிதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு உண்மையிலேயே அமெரிக்க ஆக்கிரமிப்பு காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை விரும்பவில்லை. வருகின்ற 15ஆம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஹமாஸுக்கும் இடையில் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதாக அமெரிக்க ஆக்கிரமிப்பு தரப்பினர் அறிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நெட்டன்யாஹுவும் வருகின்ற 15ஆம் தேதி பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் சம்மதம் தெரிவித்துள்ளார். இப்படியான நிலைமையில் தற்போது அமெரிக்க ஆக்கிரமிப்பானது 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதி அளவிலான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் இன்னும் இராணுவ தளவாடங்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு வழங்கியுள்ளது. எனவே தற்போது யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுடைய மிக முக்கியமான கட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டுவிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான மிக அதிக அளவிலான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் அனுப்பியுள்ளார்கள். எனவே உண்மையிலேயே அமெரிக்க ஆக்கிரமிப்பு காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு விரும்பவில்லை என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பழைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை முழுமையாக மேற்கொண்டதற்கு பிறகு மீண்டும் காசாவிலே யுத்தத்தினை தொடருவதற்கு தான் விரும்புகின்றார்கள். ஆனால் யஹ்யா சின்வருடைய தலைமையில் இந்த சூழ்ச்சி திட்டங்கள் வெற்றி அளிக்குமா என்பது கேள்விக்குரிய விடயமே. ஏனென்றால் தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் முழுமையாக இணங்க மாட்டோம் என
என யஹ்யா சின்வர் அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருப்பதாகவும் அல் குதுஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய மூத்த பலஸ்தீனிய தலைமைகளும் போராளிகளும் மிக முக்கியமான தலைவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதிலும் யஹ்யா சின்வர் அவர்கள் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்க ஆக்கிரமிப்பு இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய யஹ்யா சின்வரை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றது என்றும் சில கருத்துக்கள் பதிவிடப்பட்டிருந்தன. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் பெரும்பாலும் யஹ்யா சின்வர் அவர்கள் சுரங்க வழி பாதையில் இருந்து வெளியேற மாட்டார். ஏனென்றால் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக யஹ்யா சின்வர் அவர்கள் ஹமாஸினுடைய துணை தலைவரான கலீல் அல் ஹையா அவர்களை நியமித்துள்ளார். யஹ்யா சின்வருடைய தலைமைக்கு கீழாலும் வழிகாட்டுதலுக்கு கீழாலும் கலீல் அல் ஹையா அவர்கள் தான் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள போகின்றார் என அல் குதுஸ் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து ஈரானின் IRGC குதுஸ் படையினர் மிக முக்கியமான ஸ்டெல்த்தினால் உருவாக்கப்பட்ட ட்ரோன்களை களமிறக்கியுள்ளார்கள். ரேடார்கள் மூலமாக கண்காணிக்க முடியாத, கண்டுபிடிக்க முடியாத ஸ்டெல்த்தினால் உருவாக்கப்பட்ட அமெரிக்க போர் விமானங்களை போன்றே தற்போது ஈரானிய தரப்பினர் ஸ்டெல்த் ட்ரோன்களையும் உருவாக்கியுள்ளார்கள். இந்த ட்ரோன்கள் மிகவும் அமைதியாக ராடார்களுடைய கண்களில் படாமல் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடியது என்றும் ஈரானின் IRGC குதுஸ் படையினர் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தியிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் நாசகார போர்க்கப்பல்களையும் அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களையும் குறித்த ஸ்டெல்த் வகையினால் உருவாக்கப்பட்ட ட்ரோன் மூலமாக படம் பிடித்துள்ளார்கள். இந்த காணொளிகளையும் ஈரானிய தரப்பினர் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் அந்த காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். எனவே குறித்த ட்ரோன்களை அமெரிக்காவின் கண்காணிப்பு படைகளினால் கண்டுபிடிக்க முடியாது என்பதனையும் ஈரானின் IRGC குதுஸ் படையினர் உறுதி செய்துள்ளார்கள். அத்தோடு குறித்த ட்ரோனினுடைய வடிவம் தொடர்பான எந்தவிதமான புகைப்படங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கவில்லை. அடுத்ததாக IRGC கடற்படையினர் அவர்களுடைய மிக முக்கியமான ஆயுதங்களை களமிறக்கி இருந்தார்கள். நேற்றைய காணொளியில் இவை தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது ஈரானின் IRGC குதுஸ் படையினர் அபு மஹதி என்கின்ற மிக முக்கியமான கப்பல் எதிர் பேவுகணையை களமிறக்கியுள்ளார்கள். இந்த அபு மஹதி கப்பல் எதிர் பேவுகணை ஒன்றின் மூலமாக அமெரிக்க ஆக்கிரமிப்பினுடைய மிக முக்கியமான போர்க்கப்பல்களை முழுமையாக அழித்து விடலாம். 2 அபு மஹதி கப்பல் எதிர் பேவுகணை மூலமாக அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலை முழுமையாக வீழ்த்தி விடலாம் என்றும் அதனோடு வரக்கூடிய நாசகார போர்க்கப்பல்களை ஒரே ஒரு மஹதி கப்பல் எதிர் பேவுகணை மூலமாக அழித்து விடலாம் என்றும் ஈரானிய தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். எனவே அமெரிக்க ஆக்கிரமிப்பின் கடற்படையினை முழுமையாக அழிப்பதற்கான எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ட்ரோன் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதலில் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய களத்தளபதி சமர் அல் ஹாஜ் அவர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார். அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நேற்றைய தினம் மொத்தமாக 9 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே கிரியச்சமோனா பிரதேசத்தை இலக்கு வைத்து மாத்திரம் ஏவுகணை தாக்குதல்களையும் கவச ஏவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று காலையிலிருந்து மாலை வரை ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 4 இராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் இன்று அதிகாலையில் காசாவிலே மிக கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. வடக்கு காசாவினுடைய காசா மத்திய நகருக்கு அருகாமையில் காணப்படக்கூடிய அல் தாபியின் பாடசாலையை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த கொடூரமான இனப்படுகொலை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த பாடசாலையில் 350க்கும் அதிகமான பலஸ்தீனிய குடும்பங்கள் தஞ்சமடைந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான இடம்பெயர்ந்த பலஸ்தீனிய மக்கள் குறித்த பாடசாலையில் தஞ்சமடைந்துள்ளார்கள். மேலும் குறித்த பாடசாலையுடன் தொடர்பு படக்கூடிய 2 மாடி கட்டிடத்தில் தான் வணக்க வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளன. இதற்கமைவாக இன்று அதிகாலை குறித்த பிரதேசத்திலே தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் 3 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் தாக்குதலுக்குள்ளான கட்டிடத்தினுடைய 2வது மாடியில் அதிகளவான பெண்களும் குழந்தைகளும் இருந்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்காவின் GBU-39 குண்டுகளை பயன்படுத்தியே இந்த ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த ஏவுகணை தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே 100க்கும் அதிகமானோர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 60க்கும் அதிகமானோர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த இனப்படுகொலை தாக்குதலுக்கு பிறகு வெளியாக இருக்கக்கூடிய காணொளிகளில் அதிகளவான பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்திலே ஹமாஸினுடைய தலைவர் இருக்கின்றார் என்று கூறியே இந்த வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இவ்வாறுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தாக்குதலை நியாயப்படுத்துவதற்காக இவ்வாறான போலியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றது. அத்தோடு இந்த தாக்குதலுக்கு சர்வதேச ரீதியில் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. 308 நாட்களாக கண்டனங்களை மாத்திரம் வெளியிட்டு வரக்கூடியவர்கள் 309வது நாளாகவும் தங்களுடைய கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். நாளைய தினம் இன்னும் நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகும் அவர்களுடைய கண்டன அறிக்கைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருவார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக ரஃபாவிலே தரைவழி தாக்குதல்களை தொடர்கின்றது. 2 வாரத்திற்குள் ஒட்டுமொத்த ரஃபா பிரதேசத்தையும் நாங்கள் ஊடுருவி விடுவோம் என கூறிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபாவிலே 50% குறைவான பிரதேசத்தில் தான் ஊடுருவ முடிந்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நினைத்ததை போன்று ரஃபாவிலே அவர்களுக்கு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியவில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவம் ரஃபாவிலே அதிகளவான இழப்புகளையும் சந்தித்துள்ளது. அவர்கள் எதிர்பார்க்காத பல்வேறுபட்ட இழப்புகளை ரஃபாவிலே சந்தித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் வருகின்ற நாட்களில் ரஃபாவிலே நடைபெற்ற
நடைபெற்று வரக்கூடிய ராணுவ நடவடிக்கைகளை முழுமையாக நிறுத்திவிட்டு ரஃபாவிலிருந்து வெளியேறுவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தயாராகி வருவதாக சில செய்திகள் கசிவடைந்துள்ளன. ரஃபாவிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக விரக்தி அடைந்திருப்பதாகவும் சோர்வடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இந்த காரணங்களுக்காகத்தான் ரஃபாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதலை முழுமையாக நிறுத்தப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ரஃபானுடைய பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியேறாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபாவிலே தரைவழி தாக்குதல்களை முழுமையாக நிறுத்திவிட்டு பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தில் மாத்திரம் நிலை கொள்ளப் போகின்றது. அதே நேரம் ரஃபாவின் தெற்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக அல்-அக்ஸா படையினர் தாலல் சுல்தானின் மேற்கு பிரதேசத்திலே கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று ஒமர் காசிம் படையினர் ரஃபாவின் ஜோர்ஜ் வீதியிலே ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். அடுத்து அல்-அக்ஸா படையினர் கான் யூனிஸின் தென்கிழக்கு பிரதேசமான ஃபராயின் பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 5 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் 2 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.